ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி கோமதி ஃபுட் சேனலில் காலிஃப்ளவர் கிரேவி ருசியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் கிரேவி நீங்கள் சப்பாத்தி, பூரி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். அதே சமயம் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் இந்த காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா சூடுபடுத்திட்டு காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. காலிஃப்ளவரை நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கக்கூடாது. சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மஞ்சத்தூள் உப்பு போட்டு நீங்கள் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்ததும் காலிஃப்ளவரை எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரேவிக்கு நம்ம வதக்கி அரைக்கணுங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். பாருங்கள், இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி இன்னும் திக்காக, இன்னும் அதிகமான குவான்டிட்டியில் கிரேவி வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு வெங்காயம் தக்காளி நீங்கள் சேர்த்திங்கன்னா கிரேவியோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காகவும் இன்னும் அதிகமாக கிடைக்கும். தக்காளி வதங்கும் போதே இது கூடவே நான் ஒரு 5-6 முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்த அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் சேர்த்துட்டு காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம காலிஃப்ளவர் கொஞ்சம் நேரம் லைட்டாக வறுக்கும்போது நம்ம கிரேவி செய்யும்போது காலிஃப்ளவர் நமக்கு உடஞ்சி கரையாதுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவரை ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் கிரேவி நல்ல ஒரு கலருக்காக மட்டும் இந்த டைமில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. பேனோட சூடு குறைவாக வச்சுக்கோங்க. அப்படி ரொம்ப ஹீட்டாக இருந்தால் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டதும் நம்ம அரைச்ச கிரேவிக்கான விழுது சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் தனித்தனியாக இருந்தால் நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும். நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை வதக்கி கொடுங்க. கிரேவி வதங்குற டைம்லேயே நம்ம இதில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்க போகிறீங்கன்னா 1/2 கப்பு காஞ்ச பச்சை பட்டாணியை ஊற வச்சு குக்கரில் சேர்த்து விசில் விட்டு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இது சீக்கிரமாகவே வெந்துடும். நான் கிரேவி வதங்குற டைம்லேயே இந்த பச்சை பட்டாணி சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிடும். ஓரளவுக்கு இப்போது நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்ததும் நம்ம இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுக்கும்போது நல்ல கிரேவியாக கிடைக்கும். சப்போஸ் இந்த மாதிரி கிரேவியாக இல்லாமல் சாம்பார், ரசம் சாதம், தயிர் சாதத்தோட நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மூடி விட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு திக்காகவும் சாலிடாக கிடைக்கும். தொட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுடைய கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஃபைனலாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட காலிஃப்ளவர் நமக்கு கரைஞ்சி உடையலை.
காலிஃப்ளவர் உடையாமல் அப்படியே இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக குயிக்காக டேஸ்ட்டாக நம்ம காலிஃப்ளவர் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் சப்பாத்தி, பூரி, புலாவ், நான் செய்ய போகிறீங்கன்னா இந்த மாதிரி காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.